ஆறாவதாக வரும் நாமம் கபஸ்திமான் என்பதாகும். கிரணங்களோடு கூடிய சூரிய பகவான். காம் திஷம் வியாப்ய ஆபாஸ்தி பிரகாஷயதி இதி கபஸ்திகி என்ற சமாசத்தால், கபஸ்தி என்ற பதத்தால் சர்வலோக வியாபினியான மகாலட்சுமி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். நித்யயோகே மத்துப் என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து ஒரு நிமிடம் கூட மகாலட்சுமியை விட்டு பிரியாத மகாவிஷ்ணு என்றும் பொருள் கொள்ள வேண்டும். கபஸ்திகி என்றால் எல்லா உலகத்திலும் வியாபித்திருக்கும் ஒளி என்ற பொருளாகிறது. அந்த ஒளியுடன் கூடிய ஸ்வயம் பிரகாச சிதேக ரசமான பரபிரம்மே கபஸ்திமான் என்ற சப்தத்தால் சொல்லப் பெறுகிறது. ஏழாவதாக வரும் நாமம் சுவர்ண சத்ருஷக என்பதாகும்.